13 வயசுல ஸ்கூல் கிரிக்கெட் டீம்ல விளையாடும் போது இவனுக்கு வயசு அதிகமாகுதுன்னு சொல்லி டீமை விட்டு எடுத்து அந்த சின்ன வயசுல மென்டல் அஃபெக்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்தாரு. செலக்டர்ஸ பார்த்து லூஸ் மாதிரி பேட்டை காமிச்சனால டீமை விட்டு தூக்கி 2 வருஷம் சம்பளத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 21 வருஷமா சச்சின் வச்சிருந்த ரெக்கார்டை உடைச்சாரு. அது மட்டும் இல்லாம யங்கஸ்ட் பிளேயர் ஐபிஎல் விளையாண்டன்னு சொல்லி ஃபேமஸும் ஆகி அடுத்த வருஷமே குண்டா இருக்கா ஃபிட்டாவே இல்லைன்னு சொல்லி டீமை விட்டு வெளியே எடுத்து கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமை வந்துச்சு. அங்க இருந்து கிரேட் பிராட்மேன் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு வளர்ந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கதவை தட்டி உடைச்சு உள்ள வந்த இவரோட கதை லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சா ட்ரீம் உண்மையாகும்னு இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லும். ஆமா, நான் பேசுறது சர்ஃபராஸ் கான் பத்தி தான். 1997ல பிறந்த சர்ஃபராஸ் மும்பை சிட்டியோட அவுட்டர்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வளர்ந்தாரு. இவரோட அப்பா மும்பையோட உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. ரிட்டையர்ட் ஆன அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கிரிக்கெட் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அகாடமில கோச்சா ஒர்க் பண்ணாரு. சர்ஃபராஸ் சின்ன வயசுல இருக்கும்போது சரி சும்மா கிரிக்கெட்டை விளையாட வச்சு பார்க்கலான்னு பார்த்தவருக்கு செம்ம ஷாக்கு. 6-7 வயசு இருக்கும்போது பரவாயில்லையே பேட்டிங்ல டைமிங்க கரெக்டா பண்றானேன்னு பாக்குறாரு. சரி நம்ம பையனை நம்மளே கோச்சும் பண்ணலான்னு சொல்லி ட்ரெயின் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவையும் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தனால காசு பெருசா இல்லைனாலும் தன்னோட வீட்டு பக்கத்திலே ஒரு சின்ன பிக்சர் ரெடி பண்ணி டெய்லி அவனுக்கு பாலை போட்டு விளையாட வைக்கிறாரு. எவ்வளவு டெடிகேட்டடா தன்னோட பையனை கோச் பண்ணாருன்னா இதுக்காக சர்ஃபராஸை 4 வருஷம் ஸ்கூலுக்கே அனுப்பாம ஹோம் ஸ்கூலிங்கே பண்ண வச்சாரு. அப்புறம் 12 வயசுல ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடும் போது 21 வருஷமா சச்சின் வச்சிருந்த சாதனையை முறியடிச்சு 471 பால்ல 439 ரன் அடிச்சாரு. இதுல 56 4 12 6 இருக்கு. இல்ல இவனை பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஆப்போசிட் ஸ்கூல் டீம்ல இருந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால டெஸ்ட் எடுக்க அனுப்புறாங்க. டெஸ்டோட ரிசல்ட் வந்தது சர்ஃபராஸோட உடம்பு 15 வயசு பையனுக்கான உடம்புன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த இவங்க அப்பா இதை விடவே இல்ல, இது பொய்ன்னு சொல்லி இன்னொரு அட்வான்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு சர்ஃபராஸ் அனுப்புறாரு. அந்த டெஸ்டோட ரிசல்ட்ல இல்ல இது உண்மைதான், இவருக்கு 13 வயசு தான் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கிற இந்த 3-4 மாசத்துல இந்த சின்ன வயசுல மனசு உடைஞ்சு வீட்லயே விளையாடாம உட்காந்துட்டாரு. மனசை சரி பண்ணி திருப்பி போக்கஸ் பண்ண வைக்கவே 3 மாசம் ஆயிடுச்சுப்பா. ஆனா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள்லயே நல்லா விளையாண்டதை பார்த்து மும்பையோட அண்டர் 19 டீம்ல இவரை எடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் பண்ண செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இவரை அண்டர் 19 இந்தியா டீமுக்காக எடுத்து 2014 2016 இந்த 2 தடவையும் அண்டர் 19 வேர்ல்டு கப்பையும் விளையாண்டாரு. அந்த வேர்ல்டு கப்ல செம்மையா விளையாண்டு 211 ரன் அடிச்சு 70 ஆவரேஜ் வச்சனால ஐபிஎல் டீமுக்கும் இவரை எடுத்துட்டாங்க. அப்போவே ஐபிஎல்ல செலக்ட் ஆனனால யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே இன் ஐபிஎல்னு சொல்லி பேரையும் வாங்கினாரு. இந்த டீம்ல கூட இருந்ததெல்லாம் யாருன்னா விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க. இது வரைக்கும் நல்லா போன இவரோட வாழ்க்கையில இதுக்கு மேலதான் அடி மேல அடி செம்மையா விழுது. 2வது ஐபிஎல் சீசன் விளையாடும் போதே பாதியிலேயே இவன் குண்டா இருக்கா ஃபிட்டா இல்ல சரியா பெர்ஃபார்மும் பண்ணலன்னு சொல்லி டீமை விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2015ல மும்பையோட அண்டர் 19 டீமை வின் பண்ண வச்ச உடனே இந்த ஸ்டேடியம்ல செலக்ட் பண்றதுக்காக வந்த பெரிய செலக்டர்ஸை பார்த்து ரொம்ப அஃபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கெஸ்டர் பண்ணனால அவங்கெல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. உடனே இமீடியட்டா டீமை விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம 2 வருஷத்தோட சம்பளத்தையும் பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான்டா இவனோட கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலைமை வந்த அப்புறமும் அவங்க அப்பா இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லி சர்ஃபராஸை அவங்களோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேஷ் கூட்டு போய் அங்க விளையாட வைக்கிறாரு. அங்க நல்லா விளையாண்டு செலக்ட் ஆகி ரஞ்சி டிராஃபில விளையாட ஆரம்பிச்சவரு 2019ல 11 மேட்ச்ல 535 ரன் அடிச்சாரு. அதுல 155 ஹையஸ்ட். அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல அகைன் மும்பையோட ரஞ்சி டீம் விளையாட ஆரம்பிச்சவரு ஆவரேஜ் 70 வச்சிருந்தாரு. இதெல்லாம் கோடியில ஒருத்தன் பண்ற விஷயம். இவரை விட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பேரை ரஞ்சி டீம்ல இருந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஆனா இவரை மட்டும் செலக்டே பண்ணவே இல்லை. இதுக்காக பல லெஜெண்ட்ஸ்ல இருந்து பல பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் இவரை இன்னும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணலன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுல வேற கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் பேட்டிங்னா மறக்க முடியாத ஒரு பேரு டான் பிராட்மேன். அவரு கூட இவரை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவ்வளோ ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு, அவ்வளோ ஆவரேஜ் வச்சிருந்தாரு. அப்புறமும் ஏன்டா இவரை இன்னும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகல அப்படின்னு பார்த்தா இவரு ஃபிட்டா இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னாங்க. 2வது ஆட்டிடியூட் சரியில்லை, நிறைய பிரச்சனையில மாட்டினாரு இப்படின்ற நியூஸ் எல்லாம் வெளியே வரவும் ஆரம்பிச்சிச்சு. இதே ஆட்டிடியூட் பிரச்சனைனாலதான் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி கூட 30 வயசுல தான்
சூரியகுமார் யாதவுக்கு இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனால் எதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல நமக்கு தெரிய வரல. ஸோ இதில் நம்ம கமெண்ட் பண்ணுறது கரெக்டாகவும் இருக்காது. சரி, அது என்னவோ இருக்கட்டும், அந்த கான்ட்ரவர்சி பற்றி நம்ம பேச வேண்டாம். சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி இவர் சும்மா உட்காரவே இல்லை. அது எப்படிடா எனக்கு சான்ஸ் கொடுக்காம போயிருவீங்கன்னு சொல்லி இந்தியன் டீம் கதவை தட்டி உடைக்கிற அளவுக்கு ஒரு வருஷமும் ரஞ்சி டீமில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். பர்ஃபார்மன்ஸ்னால் சும்மா இல்லை, 100, அதுவும் டேடி 100ன்னு சொல்லுவாங்க. அதாவது 200, 300 இப்படி தான் அடித்தாலே. இதனால் இப்போது சில இன்ஜுரி காரணமாக வேறு வழியே கிடையாதுன்னு இவரை செலக்டும் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவருக்கு கேப்பை கொடுத்தப்போ அவரோட அப்பாவும் ஒய்ஃபும் அழுததை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன் அழுக வராது? வாழ்க்கையவே இதுக்காக கம்ப்ளீட்டாக அர்ப்பணிச்ச அவங்க அப்பாவுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான் இது. ஏதாவது ட்ரீம் வச்சு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய பிரச்சனைங்க வரதான் செய்யும். ஆனால் அதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போமா வாழ்க்கையில் அப்படின்றது நம்ம கையில் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சிட்டே இருக்கிறது. ஆனால் அதை பண்ணால் ஒரு நாள் பெரிய சக்ஸஸ் வரும்னு சொல்ல இவரோட கதை தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Raj. Have a good day everyone. Cheers.